வெப்சைட் இயக்கம் அப்படிங்கிறதுக்கு டிஹெச்டிடி அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. வெப்சைட்டில் போயிட்டு இந்த கோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கேம் விளையாடுறதா நமக்கு இந்தியாவில் போய் மேலே இருக்கிறோம். அப்போ இன்னும் வந்து இங்கே இருக்கிறோம் சரியா. 2 பேர் இருக்கோம். இப்போ இன்னொரு இருக்காங்க பின்னாடி இருக்கிறாங்க பாரு. இருக்காங்க என்ன போகுது சரியா. இப்போ மறுபடியும் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், இவருக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இவ்வளோ ஒரு பண்ணலாமா. இப்போ போகுது பாருங்க. இந்த போகுது இந்த போகுதா. இப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் மாற்றிட்டு என்ன பண்ணலாம், பதிலாக இவ்வளோ இப்போ போகுது பண்ணலாமா. ஒரே மாதிரி இருக்கா. இந்த பக்கம் கொடுக்குற விஷயம் இந்த பக்கம் கொடுக்குற விஷயம் இருக்கு ஒரே மாதிரியா. நாங்களே உங்கள் சிஸ்டத்தில் நீங்களாக நீங்கள் ஓப்பன் பண்ணி நம்மளாவே பண்ணிப்பாங்க. ஓகே, இது வகையான கேம். இப்போ இதே போல் இன்னொரு கேம் இப்போ இதில் என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டா என்ன பண்ணலாம், என்ன சொல்லலாம்னா போஸ்டர்லாம் பாரு. போஸ்ட் கொடுக்குறேன்னா நல்லதா. போஸ்ட் கொடுக்க முன்னாடி நல்லது அர்த்தம். அது என்ன முன்னாடி நல்லது சொன்ன மாதிரி இங்கே கொடுக்குறேன். அது எல்லாருமே கேம் தான். இது வெயிட் குறைக்கிறது. இல்லையா சரி. இப்போ அளவீடு அப்படிங்கிற பாடத்தில் நம்ம விர்ச்சுவல் லேப் மூலமாக எப்படி வந்து இந்த வெர்னியர் காலிப்பர் வேலை செய்யப்படுகிறத நம்ம எப்படி செஞ்சு பார்க்குறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கணும். பாடம் வந்து அளவீடு. நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபயர்பாக்ஸ் வெப்சைட்டோட போயிருக்கோம். அதில் போயிருக்கோம். இதில் இந்த இடத்துல போய் சர்ச்சில் போய் வெர்னியர் காலிப்பர் அப்படின்னு அடிக்கணும். நான் ஸ்பெல்லிங் எழுதி போகிறேன், அதேமாதிரி அடிக்கணும் அப்படின்னு அடிக்கணும். வெர்னியர் காலிப்பர் அப்படின்னு அடிக்க பார்க்கலாம். பாருங்க வெர்னியர் காலிப்பர் பாருங்க. வெர்னியர் காலிப்பர் அதோட நம்ம சிமுலேஷன் சிமுலேட்டர் அப்படின்னு வெர்னியர் காலிப்பர் சிமுலேட்டர் அதை வச்சிங்கன்னா இதில் கீழே ஒரு அங்கே அதில் பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மேலே வெர்னியர் காலிப்பர் இருக்குது. கீழே வந்து ஓலாப்ஸ் இருக்குல்ல, ஓலாப்ஸில் வெர்னியர் காலிப்பர் இருக்கா. இல்லை அடிச்சிங்கன்னா நம்ம வெர்னியர் காலிப்பர் அடிச்சு இல்லையா. இப்போ இங்கே வெர்னியர் காலிப்பர் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறீங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் இதை வெர்னியர் காலிப்பர் வரும். ஸ்க்ரீனை பாருங்கள் வெர்னியர் காலிப்பர் வந்துச்சா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த பாருங்க இதில் இந்த பின் தள்ளிவிடும் கொஞ்சம். இப்போ பின்பக்கம் நம்ம இருக்கிறோம்.
இதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஏதாவது ஒரு பொருள் இந்த அயன் பாக்ஸை கிளிக் பண்ணால் இங்கே வந்து உட்காந்து இரும்பு துண்டு இங்கே வந்து இதனுடைய விட்டத்தை வெளி விட்டத்தை கண்டுபிடிக்கணும். இது இருக்கிறது கூட உட்காந்துடும் சரியா. இப்போ இங்கே உட்காக்கிறப்பாங்க மேலே அளவு மாறுது பாருங்க. இப்போ இங்கே உட்காந்துட்டோம்னா இந்த அளவு மாறுதா. ஸ்க்ரீனை பாருங்க. இப்போ பாருங்க இது என்ன காட்டுது, 3 இருக்கா இந்த இடத்துல. அதாவது 1 2 2க்கு அப்புறம் இது 3க்கு அப்புறம் அளவு காட்டு. இந்த அளவுக்கு ஆகும். இங்கே இது கீழே இருக்கிறது வெர்னியர் ஸ்கேல், மேலே இருக்கிறது முதன்மை அளவு மெயின் ஸ்கேல் சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். பாருங்க 3க்கு அப்புறம் 1 2 3 4 5 6 3.6 தாண்டி அப்படிதானே இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதன்மை அளவுகோளுடைய பிரிவு, அதாவது மெயின் ஸ்கேல் ரீடிங் MSR எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க 3.6 தாண்டி இருப்பாங்க. 3.6 தாண்டி இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணுங்க 3.6 அப்படின்னு ரைட்டா. அடுத்தது என்ன பண்ணணும்னா இதில் பாருங்க இந்த 3.6 தாண்டி இருக்கு, அதனால இருக்கிறோம். அடுத்து எந்த கோடு நேராக இருக்குன்னு பார்க்கணும். இந்த கீழே இருக்கிற வெர்னியர் ஸ்கேல், மேலே இருக்கிற மெயின் ஸ்கேல், இது ரெண்டுக்கும் நடுவில் எது நேராக இருக்கு, எந்த கோடு நேராக இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இதில் பாருங்க இது எந்த கோடு நேராக இருக்கு அப்படின்னு கவனிக்க பார்ப்போம். எந்த கோடு நேராக இருக்கு? 1 2 3ஆவது கோடு நேராக இருக்கா? 3ஆவது கோடு நேராக இருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம்னா இதில் வந்து பிசி வந்து வரணும்னா 3ஆவது கோடு நேராக இருக்குது. அது என்ன பண்ணணும்னா அதோட வந்து அந்த டிசி கோட்டை மல்டிபிள் பண்ணணும். 0.0 அப்போ 0.03 அப்படின்னு வரும். இது பிசி வெர்னியர் ஒன்றின்னு சொல்கிறோம். 0.03 இந்த 3ஆவது கோடு நேராக இருக்குது. 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 0.01 பெருக்கணும்னா 0.03 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும், ஒரிஜினல் ரீடிங் எடுக்கணும். ஒரிஜினல் ரீடிங் எவ்வளோ அப்படின்னா இதில் MSR ப்ளஸ் BC இன்ட்டு LC ப்ளஸ் ஆர் மைனஸ் 0 இதான் வந்து மதிப்பு ஃபார்முலா. அப்படி பார்த்தோம்னா நமக்கு MSR எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 3.6 ப்ளஸ் BC இன்ட்டு LC ஏற்கனவே பெருக்கி போட்டிருக்கோம் 0.03. இங்கே 0 எரர் நமக்கு இதில் 0 எரர், அதாவது சுழிப்பிழை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மதிப்போட பார்த்தீங்கன்னாக்க 3.63 சென்டிமீட்டர் தான் இந்த உருளையினுடைய விட்டத்துடைய மதிப்பு. 3.67 சென்டிமீட்டர். இந்த அயன் பாக்கெட்டிலே இதனுடைய விட்டத்தினுடைய மதிப்பு வெளிவீட்டு மதிப்பு பார்த்தா 3.63 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். இப்போ அந்த வாயை வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா இது இதை கிளிக் பண்ணு. இப்போ பாருங்க வேற இந்த திருப்பி வாங்கி இப்போ சேர்த்து இப்போ பாருங்க மதிப்பு பிரச்சனை இருக்கு. 3 தானே 3 3.7 தாண்டி இருக்கு அப்படிதானே இருக்கு. அப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மதிப்பு 3.7 அப்படின்னு போகணும். எந்த கோடு நேராக இருக்கு? கோடு 3ஆவது கோடு தான். அப்போ 3. அப்போ எவ்வளோ மதிப்பு வரும்? 3.73 அப்படின்னு. இந்த மாதிரி தான் வெர்னியர் காலிப்பரை வச்சு நம்ம அளவு கண்டுபிடிக்கணும். ரைட். இப்போ இங்கே தர்சனா காட்டு. ரைட். இதை நகர்த்துப்பா, வாயை நகர்த்து. இப்படி நகர்த்தலாம். கட் பண்ணு. இப்போ நான் பார்த்துருக்கிறது ஸ்க்ரூ காஜ் வெர்னியர் ஸ்க்ரூ காஜ் திருகு அளவில் எப்படி பண்ணிட்டு இருக்கோன்னு பாருங்கள். இந்த கம்பி வச்சாச்சா? கம்பி வச்ச பின்னாடி இங்கே எவ்வளோ ரீடிங் காட்டுது அப்படின்னு பார்க்குறோம். அதில் வந்து எவ்வளோ 1ஆவது கோடு தாண்டி இருக்குது 1 புள்ளி அப்படின்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 83
83 காட்டுது இல்லையா? அப்போ பிஎஸ்ஆர் வந்து 1, ஹெச்எஸ்சி வந்து 88, 88 எவ்வளோப்பா? 84ஆப்பா? 83. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? கணக்கு போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்? எவ்வளோ வந்திருக்கு? 4 இல்லையா? 4க்கு அப்புறம் ஹெச்எஸ்சி எவ்வளோன்னு பார்க்கணும். கண்டுபிடி. பால் வச்சியா? பால் வச்சு அதில் சேர்த்து வை. அதற்கு என்ன விரிவம் தெரிஞ்சுக்கிறீங்களா? கிலோமீட்டர் அதாவது ஒரு மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் கடக்கும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான். அது எப்படி கணக்கிடுவோம்? ஒரு பந்து வீச்சாளர் பந்தை மட்டை வீச்சாளரை நோக்கி வீசும் பொழுது பந்து வீச்சாளரில் இருந்து மட்டை வீச்சாளரை சென்று அடைய அந்த பந்து எடுத்துக்கொள்ளும் காலத்தை கணக்கிடுவோம். அந்த தொலைவு நமக்கு தெரியும். அந்த தொலைவு காலத்தால் வகுக்கும் பொழுது அந்த பொருள் கடக்கக்கூடிய வேகத்தை கண்டுபிடிக்கலாம். எந்த திசையில் பயணிக்கிறது அப்படின்னு சேர்த்து சொல்றாங்க. அதனால திசை அதாவது வணக்கம் குழந்தைகளா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போது 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் 12வது பாடம் அணு அமைப்பு, அதில் இருக்கக்கூடிய சுருக்கமான விடைகளி வினாக்களுக்கான விடைகளை இப்போ நம்ம பார்க்கலாமா? எல்லாம் தயாராக இருக்கீங்களா? இதில் முதல் கேள்வி பொருண்மை அழியா விதியை வரையறு. இந்த விடையை பார்க்கலாமா? இந்த சமன்பாட்டை பாருங்கள். இதில் H2ங்கிறது ஹைட்ரஜன், O2ங்கிறது ஆக்சிஜன், H2O அப்படிங்கிறது நீர். இதில் H2வும் O2வும் இணைஞ்சி நீர் அப்படிங்கிற ஒரு பொருள் நமக்கு கிடைக்குது. இதில் H2க்கும் O2க்கும் என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா வினைப்படு பொருள்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த H2Oக்கு வினை விளை பொருள் அப்படின்னு பேர். பொருண்மை அழியா விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 வினைப்படு பொருள்களினுடைய நிறையானது இந்த வினை விளை பொருளினுடைய நிறைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இப்போ பாருங்க, பொருண்மை அழியா விதி ஒரு தடவை பாருங்க. ஒரு வேதி வினை நிகழும்போது உருவாகும் வினை விளை பொருள்களின் மொத்த நிறையானது வினைப்படு பொருள்களின் மொத்த நிறைக்கு சமமாக இருக்கும். இப்போ புரியுதா? அந்த H2O2 அதனுடைய மொத்த நிறையானது H2Oவுடைய நிறைக்கு சமமாக இருக்கும். இதுதான் பொருண்மை அழியா விதி.
புரிஞ்சதா? நல்லா படிச்சிருவீங்களா? அடுத்த கேள்வியில் பார்ப்போம். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எப்படி நல்லா இருக்கீங்களா? 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் 12ஆம் பாடம் அணு அமைப்பு. இந்த பாடத்தில் இருக்க சுருக்கமான வினாக்களுக்கான விடைகளை காணலாம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். இதில் 1ஆம் கேள்விக்கான விடையை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சார் சொன்னாங்க, அது பொருண்மை வழியா விதி வரையறு. அந்த விடைகள் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இப்போது 2வது கேள்விக்கான விடையை பார்க்கலாம். மாறா விகித விதி வரையறு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேதி சமன்பாட்டை பாருங்கள். என்ன எப்போ பார்த்தாலும் இதே வேதி சமன்பாட்டை சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்காக தான் அந்த சமன்பாட்டை நம்ம பார்க்குறோம். இந்த சமன்பாட்டை பாருங்கள். இதில் 2H2 + O2 gives 2H2O அப்படின்னு இருக்குது. இதில் H2 அப்படிங்கிறது ஹைட்ரஜன், O2ங்கிறது ஆக்சிஜன், H2Oங்கிறது நீர். இது போன வகுப்புலேயே நம்ம பார்த்துருக்குறோம். இதில் ஹைட்ரஜனுடைய நிறை எண் 1. அப்போது அதே அப்படின்னு சொல்லும்போது H2 அப்படிங்கிறப்போ 2 ஹைட்ரஜன், அதுக்கு வந்து 2 × 2 4 அப்படின்னு போட்டிருக்கோம். இதுதான் வந்து ஹைட்ரஜனுடைய நிறை. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சமன்பாட்டில் ஹைட்ரஜனுடைய நிறைன்னு பார்த்தீங்கன்னாக்க 2:2 4. இங்கே ஆக்சிஜன் 2 அணுக்கள் இருக்குது, அதான் O2 அப்படின்னு போட்டிருக்கோம். ஒரு அணுனுடைய நிறை 16, 2 அணுக்கள்னால் 16 × 2 32. இப்போது ஹைட்ரஜன் நிறை 4, ஆக்சிஜன் நிறை 32. இப்போ 4:32 அப்படின்னா அதை 1:8 அப்படின்னு எழுதலாம். ரெண்டையும் 4ஆல் வகுத்தோம்னா 4 வகுத்தா 1, 32 4ஆல் வகுத்தா 8, 1:8 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இந்த சமன்பாட்டில் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் இணையிறதுனால நீர் அப்படிங்கிற மூலக்கூறு நமக்கு கிடைக்குது. இப்போது மாறா விகித விதி வரையறு அப்படிங்கிறதுக்கான விடையை பாருங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் ஒன்றிணைந்து தூய சேர்மத்தை உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள்னால் உதாரணத்தில் நம்ம என்ன ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பார்த்தோம். குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் அப்படின்னா 1:8 அப்படிங்கிற விகிதத்தில் இணைஞ்சு நமக்கு தூய சேர்மம் அப்படிங்கிறது நீர் நமக்கு கிடைக்குது. இதுதான் மாறா விகித விதி. புரிஞ்சிருச்சா? இதை நல்லா படிச்சுக்கோங்க. அண்டம் அப்படிங்கிற பாடம். அண்டம் அப்படிங்கிறப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நம்முடைய சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பத்துடைய அமைப்பு எப்படி இருப்பார்? இந்த சூரிய குடும்பத்தில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? மெர்க்குரியான தமிழில் புதன், அப்புறம் ஜனது வெள்ளி, இது பூமி. சரிங்களா? அப்படியே மற்ற கோள்கள் இருப்பார். எல்லா கோள்களும் வரிசையாக பூமி எப்போ என்ன இருக்கும்? செவ்வாய்க்கு அப்புறம் வியாழன், வியாழனுக்கு அப்புறம் சனி, அப்புறம் இது மாதிரி ப்ளூட்டோ வந்து கோள் கிடையாது. எப்படி அமைப்பு இருப்பாரு? இதில் இது வந்து சூரியனை மட்டும் அப்படியே எல்லாரும் இருப்பாங்க. சூரியன் எப்படி இருப்பாரு? ஒரு நெருப்பு மாதிரியான ஒரு பந்து. இதுல எப்படின்னா இது வந்து ஹைட்ரஜனுடைய ஐசோடோப் வந்து உன்னோட வந்து இணையறதுனால ஹீலியம் அணுக்கள் வந்து உண்டாகும். இதான் வந்து சூரியன். இதில் வந்து என்ன நடக்குதுன்னா அணுக்கள் இணைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சூரியனுடைய அமைப்பு. பாருங்க, இது வந்து பூமி. பூமியை பார்க்குறப்போ பூமி. இது வந்து ஒரு நீலக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியை நீலக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, நீல கலர் பந்து மாதிரி சுத்த வைக்கிறாங்க. இது வந்து என்ன ஆப் இருக்குனாக்க சோலார் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அது உங்கள் மொபைலில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது சோலார் சிஸ்டம் பண்ணி வச்சுருப்பாரு. பிளே ஸ்டோரில் போய் சோலார் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் சொன்னது அப்படியே இருக்கு. அதான் அந்த
சோலார் சிஸ்டம் அப்படின்னு இதில் போனீங்கன்னா ஒவ்வொரு கோளை பற்றியும் பார்த்துக்கலாம். பூமி, வீனஸு எல்லாத்த பற்றியும் நம்ம இதில் தெளிவாக பார்க்கணும். பாருங்க, செவ்வாய் கோளுக்கு என்ன பேர் இது வந்து டெலஸ்கோப் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பூமியை அதாவது அண்டத்தில் சூரிய குடும்பத்தில் பூமி தான் மையமாக இருக்கிறதாக எழுதப்பட்டது. ஆனால் இப்போ நம்ம பார்த்து எது மையமாக இருந்துச்சு? சூரியன் தான் மையமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு என்ன சொன்னாங்க? பூமி தான் மையத்தில் இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்ற இந்திய ஆராய்ச்சியாளர் அப்புறம் இந்த ஆரியப்பட்டர் இவங்க என்ன பண்ணாங்க? இவங்களுக்கு கூட இதே கருத்தையே நம்பிக்கிட்டாங்க. இதை பூமி தான் மையத்தில் இருக்கு, மற்ற பொருளாக சுற்றி வந்துருக்கு அப்படிங்கிறத நம்பிக்கிட்டாங்க. இது வந்து ஒரு மத ரீதியான நம்பிக்கையாக கருதப்பட்டது. சூரியன் மையத்தில் மற்ற பொருளாக சுற்றி வருது அப்படிங்கிறது சரி, பூமி மையத்தில் மற்ற எல்லாமே சுற்றி வருது அப்படிங்கிறது மத ரீதியாக கருதப்பட்டுருந்துச்சு. அது பின்பு யாரு? நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து பூமி மையத்தில் சூரியன் தான் மையத்தில் இருக்கு அப்படிங்கிற கருத்தை சொல்லி அது என்ன பண்ணாங்க? பெரிய புரட்சியாளர்னு சொல்றாங்க. ஏன்னா மதவாதிகள் அதை ஏற்றுக்கணும். பூமி தான் மையத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து முதலாக சூரிய மையத்தை சொன்னார். இப்போ அண்டத்துடைய கட்டுறதுக்கு அண்டத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அண்டத்தில் பார்த்தீங்கன்னா விண்மீன் திரள்கள் அப்படின்னு. விண்மீன் திரள்கள்லாம் நட்சத்திர கூட்டங்கள், நிறைய கூட்டங்கள் நீர் சுழற்சி நடக்குது அப்படிங்கிறத நம்ம அனிமேஷன் நம்ம பார்க்கலாம். எப்படி இந்த மாதிரி வெயில் மூலமாக நீரில் என்ன ஆகுது? வெப்பமாகி ஆவியாகி மேலே போகுது. மேலே என்ன மாறுது? மேகமாக மாறுது, கருமேகமாக மாறுது. அடுத்து பாருங்க இடத்துல இல்லை மேகமாக மாறுதா? இப்போ எவ்வளோ கருமேகமாக இருக்கு. இப்போ பாருங்க கருமேகத்தின் மூலமாக நமக்கு பாரு மழை பெய்யுது. மழை பெய்யுதா? இதான் நீர் சுழற்சி. நீர் சுழற்சி எப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் வீடியோவில் ரிப்போர்ட் பண்ணிக்கிறேன்.